பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து லைட் வெயிட்டில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பெஸ்ட்டான வேஸ்டேஜில் அழகழகாக பார்க்க பார்வையாக இருக்கக்கூடிய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு 15 கிராம், 16, 18, 20 இந்த மாதிரி 3 பவுன் வரைக்குமே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஷைனிங்காக கொடுத்துருந்தாங்க. சைடில் ஃபுல்லாக பால் பேட்டர்ன் வச்சு கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் நல்ல பெரிய பெண்டன்ட் வச்சு அதுக்கு கீழே ஒரு பால் ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் கலெக்ஷன் காட்ட போகிற எல்லாமே நமக்கு பின்னாடி இந்த குக்கி ஹூக் எல்லாமே சேர்ந்தே தான் கலெக்ஷன் வரும். ஜஸ்ட் உங்களுக்கு 17 கிராம்ஸ்லேயே வருது. பார்க்க ரொம்ப பார்வையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நடுவில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்து மேட் ஃபினிஷிங் ப்ளஸ் ஷைனிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக பால் ஹேங்கிங்ஸ் வந்திருக்கு. மேலே வந்து இந்த தேங்காய் மாடல் சொல்லுவாங்கள்ல, கொப்பரை தேங்காய் மாடல் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு 19 கிராம்ஸ் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 13 கிராம் தான் வரும். பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். எனாமல் ஒர்க் க்ரீன் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஷைனிங் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 13 கிராம்ஸ் தான். ஆனால் நீங்கள் கழுத்தில் போடும்போது நல்லா பார்வையாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் கவர் பண்ணிக்கிற எல்லாமே உங்களுக்கு பெண்டன்ட் பெருசாக இருக்குது பாருங்களேன். பெண்டன்ட் பெருசாக இருந்தாலே நமக்கு வந்து அந்த லுக்கு வந்து ரொம்ப அழகாக பார்வையாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெண்டன்ட் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த செயின் ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு. எனாமல் வந்து ரொம்ப மினிமனாக தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 19 கிராம் வரும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனாமல் இல்லாமல் உங்களுக்கு திலகம் ஷேப்பில் கீழே வந்து ஹேங்கிங் வச்சு சுற்றி மாங்காய் பாட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக. ஸோ இதில் மேட்டோ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. லைட்டாக உங்களுக்கு அங்கங்கே ஷைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 17 கிராம் வருங்க. அதாவது 2 பவுனுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா வரும். வெட்டிங் செட்டெல்லாம் நீங்கள் பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 பவுண்ட்லேயோ ஒரு 2.5 பவுண்ட்லேயோ நீங்கள் வந்து நெக்லஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு ஹாரம் வந்து ஒரு 3-4 பவுண்டில் எடுத்தாலே போதும். கழுத்துக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கம்மியான வேஸ்டேஜில் வந்து லலிதால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிருக்கேன் இந்த ட்ரே வந்து உங்களுக்கு 3 பவுண்ட் கேட்டகரியில் வரும். ஆனால் பயங்கர பார்வையாக ஒரு 4 பவுன் 5 பவுண்ட் லுக்கு கொடுக்குது பாருங்களேன். ஆனால் அது ஜஸ்ட் உங்களுக்கு 3 பவுண்ட் தான் வருது. ஸோ என்னென்ன கிராம்ஸில் டிசைன்ஸில் இருக்குன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது கரெக்டாக உங்களுக்கு 24 கிராம் வருது. ஹூக்கோட எல்லாம் சேர்த்து அழகாக பார்க்க பார்வையாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் பார்க்குற இந்த பேட்டர்ன் வந்து கும்பம்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ கும்பம் இருக்குது, சக்கரம் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து கீழே வந்து அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வித் ஹேங்கிங்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்டன்ட் பார்க்க பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ ஹெவியாக போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு 24 கிராம்ஸ் தான் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேங்காய் டைப்புன்னு சொல்லுவாங்க. பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்களேன். மேட் ஃபினிஷ் அண்ட் ஷைனிங் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஃப்ளவர் அழகாக வச்சு ஒரு பெரிய பென்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸும் கவர் ஆகிடும். ஜஸ்ட் உங்களுக்கு 20 கிராம்ஸ் தான், 2.5 பவுண்ட்லேயே கிடைக்கிது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த இது வந்து திலகமில் நடுவில் ஃப்ளவர் பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஃப்ளவர் பேட்டர்ன் தான் இங்கே நிறைய கவர் ஆகுது. ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல எல்லோ கோல்டில் உங்களுக்கு மேட் அண்ட் ஷைனிங் ஃபினிஷில் இந்த நெக்லஸ் வந்து வருது. இது ஜஸ்ட் உங்களுக்கு 20 கிராம்ஸ் தான். இது உங்களுக்கு 2.5 பவுண்ட்லேயே வந்துடுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த நெக்லஸ்க்கு வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே எனாமல் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸுக்கெல்லாம் நம்ம தனியாக வெயிட் வந்து கேல்குலேட் ஆகிடும். கோல்டுக்கு மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். ஸோ இதிலே சேம் உங்களுக்கு அழகாக பெரிய பார்வையான பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு 20 கிராம்ஸ் தான் வருது. 2.5 பவுண்டில் முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரே வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக எனாமல் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு 2.5 பவுண்ட்லேருந்து 3 பவுண்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அழகான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அப்படியே அடுக்கடுக்காக உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க பார்வையாக லீஃபும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ் இருக்குது. நடுவில் மகாலட்சுமி அழகாக அந்த கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குது. பின்னாடியில் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க, ஹாலோவாக இல்லை. கீழே உங்களுக்கு பால் ஹேங்கிங்ஸும் வருது. பார்க்க பார்வையாக இருக்கணும்னு உங்களுக்கு அந்த தேங்காய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு 24 கிராம்ஸ் வருது. 3 பவுண்ட் வரும். சரிங்களா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து அழகாக லீஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இலையாக கொடுத்து அங்கங்கே உங்களுக்கு க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் எனாமல் வச்சு ஹேங்கிங்ஸ் கீழே நிறைய முத்து பதிச்சிருக்காங்க. இதோட டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, ரவுண்டாக இல்லை. எல்லாருக்குமே ரவுண்ட் பேட்டர்ன் பிடிக்காது இல்லையா? ஸோ சில பேர்த்துக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 20 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன், இல்லை 21 கிராம் வந்து வருது. 2.5 பவுனுக்கு உங்களுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் ரொம்பவே உங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மயில் பேட்டர்ன் வந்து எனக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த காசு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி குட்டி குட்டி காசாக இருக்கிற மாதிரி ஒரு சக்கராவாக கொடுத்துருந்தாங்க. கீழேயும் 2 மயில் இருக்கும், நடுவில் அழகாக அந்த ஃப்ளவர் கொடுத்து ஃபுல் எனாமல், மேலேயும் 2 மயில் வரும். அது போக ஃபுல்லாக டாட் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கு கரெக்டாக 25 கிராம்ஸ் வருது. 3 பவுனுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா அந்த கணக்கு வருது. ஆனால் ரொம்ப வெயிட்டாக அழகாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து நடுவில் இந்த டர்க்கி மாதிரி கொடுத்து அங்கங்கே எனாமல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கவரப் பண்ணுறதுக்காக நல்லா பார்க்க பார்வையாக கொடுத்துருந்தாங்க. ஹார்ட்டின் ஷேப்பு அந்த பெண்டன்ட்டில் ஆடும் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேலே வருது. நான் க்ளோஸ்அப்பில் முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு 20 கிராம்ஸ், 2.5 சவரன் இது உங்களுக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரேயில் வந்து இந்த அழகான நெக்லஸ் செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2.5லேருந்து 3 சவரன் வரைக்கும் வரும். அதாவது 20 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்ஸ் வரைக்கும் வரும். நீங்கள் நெக்லஸ் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 பவுண்ட்லேருந்து 3 பவுனுக்குள்ளே எடுங்க. அதாவது 16 கிராம் இல்லைனா 20 கிராம் இல்லைனா 24 கிராம். ஸோ இந்த 16 to 24 கிராம்ஸ்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப பார்வையாக அழகான உங்களுக்கு இந்த நெக்லஸ் பேட்டர்ன் கிடச்சிரும். அதுலேயும் முக்கியமாக இப்போ நான் காமிச்சிருக்க கூட பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு டாலர் பெருசாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி டாலர் கொஞ்சம் பார்க்க ஹெவியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து அதிகமான கிராம்ஸில் போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். முக்கியமாக நம்ம லலிதா ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. இங்கே வந்து நெக்லஸுக்கு மட்டும் கிடையாது, ஹாரமாக இருக்கட்டும் இல்லை இயர்ரிங்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன மூக்குத்தியிலிருந்து ஏன் சில்வர் பொருளுக்கு கூட நிறைய பொருட்களுக்கு வேஸ்டேஜே கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லலிதாவில் இருக்குது. சேதாரம் செய்கூலி இல்லாமலே நம்மளால் லலிதாவில் வந்து நகைச்சீட்டு போட்டு நகையும் எடுக்க முடியும், வெறும் ஜிஎஸ்டி கட்டி மட்டும். இந்த மாதிரி நிறைய சலுகைகள் வந்து லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ நியர்பையில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியை விசிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால தங்கத்தோட தரம் கம்மியாக இருக்குமானா கிடையாது. 916 ஹால்மார்க் ஜுவல்லரி தான், வெரிஃபைடாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதே மாதிரி லலிதாவோட நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின தெளிவான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சேதாரம் செய்கூலி இல்லாமல் நம்மளால் நகை வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம பழைய நகைகள் வச்சுருந்தோம், அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி சேவிங் ஸ்கீம் மூலியமாக உங்களோட பழைய தங்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை புது தங்கமாக சேதாரம் செய்கூலி இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி கொடுத்தே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நான் காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.